Next, our students from grades 3, 4, and 5 are here to present a heartfelt skit showcasing the daily lives of fishermen, brave souls who rise at dawn, cast their nets, and navigate unpredictable waters. Through laughter, camaraderie, and a few unexpected twists, this skit pays tribute to their hard work, traditions, and deep connections with nature. போராடும் எங்கள் வாழ்க்கை தினந்தோறும் என்னவோ மரணத்தோடுதான் போராடுகிறது. அச்சம் என்பது எங்கள் அகராதியிலே இல்லை, ஈரம் எங்கள் விழிகளில் இல்லை, இதயத்தால் மட்டும்தான். ஆம், வீரம்தான் எங்கள் அடையாளம். கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் புயல், கனமழை, கடல் கொந்தளிப்பு போன்ற இயற்கை பேரிடர்களையும் துயரங்களையும் சந்திப்பதுண்டு. சில சமயங்களில் சர்வதேச கடல் எல்லையை தாண்டியும் திசை மாறி வேறு நாடுகளுக்கு சென்று அவதிப்படும் அவல நிலையும் ஏற்படத்தான் செய்கிறது. பொதுவாக மீனவராய் பிறந்த எல்லோரும் இதனை சந்திப்பது வாடிக்கை என்றாலும் தமிழக மீனவர்கள் படும் துயரம் வார்த்தைகளால் அடங்காது. மீனவர்கள் வேலை செய்தாலும் அல்லது மீன் பிடித்தாலும் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் தண்ணீருக்காக செலவிடுகிறார்கள். சிலர் இது ஆபத்தான வேலை என்று நினைக்கிறார்கள். மீனவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. அவர்கள் படகிலிருந்து மீன் பிடித்து ஒவ்வொரு நாள் முடிவிலும் ஒரு பிடி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நிலத்திற்கு திரும்புவதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என்றால் அவர்கள் கப்பலிலே ஓய்வெடுக்கிறார்கள். மீனவனாக இருப்பது எளிதான வேலை அல்ல. ஒரு மீனவரின் வாழ்க்கை மற்ற தொழில்களைப் போல் அல்ல. சமுதாயம் சார்ந்திருக்கும் உணவை உற்பத்தி செய்வதற்கு மிகுந்த உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை என்பதை உணர்த்தும் வகையில் நம் மரியாப்பள்ளி மாணவர்களின் நடிப்பிலும் உரையாடலிலும் இந்த மீனவ நண்பன் என்னும் நாடகத்தை தற்போது காண்போமா? மீன் வியாபாரம் செய்தல். மீனாங்களேமா மீனே 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 மீனாங்களேமா மீன் வாங்களேமா மீனே மீனே. என்ன இவ்வளோ நேரம் நம்ம கூவிக்கிட்டே இருக்கோம், யாரையும் அழகானோம், நம்மளே போய் கூப்பிடுவோம். மா மீனாங்களேமா மீனே 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 மீனாங்களேமா. கத்தி மீன், வாழை மீன், ஊளி மீன், நகர மீன், எல்லா மீனும் இருக்குமா, வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, மீனுமா மீனே மீனே. நல்ல வேலை, கரிமேடு மார்க்கெட்ல போய் மீன் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மீன் வீட்டு வாசல்லையே வந்துருச்சு. அக்கா, என்ன மீன் குழம்பா உங்க வீட்டுல இன்னைக்கு? நானும் மீன் குழம்பு தான்க்கா வைக்கலான் இருந்தேன். என்னவா, என்ன விலை சொல்றாரு? வெளை மீன், பலப்பலண்டு நகர மீன் இருக்கு, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நெய் மீன் இருக்கு, ஊளி மீன் இருக்கு. உங்களுக்கு எந்த மீன் வேணும், எவ்வளோ வேணும்? நகர மீன் எவ்வளோப்பா? விலைய சொல்லுப்பா. நெய் மீன் கிலோ 600 ரூபாய், நகர மீன் கிலோ 300 ரூபாய், ஊளி மீன் கிலோ 250 ரூபா. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? என்னப்பா இவ்வளவு விலை சொல்ற? உனக்கு முன்னாடி வந்த ஒரு விலை சொல்றாரு, நீ ஒரு விலை சொல்ற. ஆமாமா, நீங்களே தேடி போய் வாங்குற பெரிய பெரிய கடைக்கெல்லாம் பேரமே பேசாம அவங்க சொல்ல விலைக்கே வாங்கிட்டு வந்துடுங்க. அவங்கள தேடி வந்து கொடுக்குற எங்க கிட்ட இவ்வளோ பேரும் பேசுறீங்கம்மா. நாங்களும் எங்க புள்ள குட்டியை படிக்க வைக்கணும், கஞ்சி குடிக்கணும், எங்கள்கிட்ட மட்டும் போய் பேரும் பேசுறீங்கம்மா. சரிப்பா, விலைய சொல்லி போடு. எனக்கு நகர மீன் 1 கிலோ வேணும், ஊளி மீன் 1 கிலோ வேணும்ப்பா, பார்த்து போடு. எனக்கு ஊளி மீன் 2 கிலோ போடுப்பா. இந்தாங்கம்மா. எடையெல்லாம் கரெக்டா இருக்காப்பா? அம்மா, நாங்க அதெல்லாம் ஏமாத்த மட்டும் இல்ல, சரியாதான் இருக்கும். இந்தாங்க. ஒரு குடும்பத்தில் மீன் உணவு சமைத்து சாப்பிடுதல். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா, எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பிட உட்கார்ந்துட்டீங்களா? நம்ம வீட்டு மீன் குழம்பு வாசனை தெரு முனை வரை வீசும் போல இருக்கு. அம்புட்டு வாசனையா இருக்கு. மீன் விக்கிற விலைக்கு மீன் குழம்பு சாப்பிடுறதவே மறந்துடணுங்க. எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு நீங்க மீன் தானே பொரிச்சிருக்கீங்க.
அப்பா, எங்க ஸ்கூல்ல புதுசா ட்வின்ஸ் 2 பேர் சேர்ந்திருக்காங்கப்பா. அவங்க பேரு ஆனந்த் அர்ஜுன்பா. அப்படியா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சாங்களா? சரி, நீங்க நல்ல நண்பர்களா இருக்கணும், சரியா? சரிப்பா, அவங்க நம்ம பக்கத்து ஊர் தான்ப்பா. அவங்க ஒரு மீனவ குடும்பமாப்பா. சரி சரி, பேசாம சாப்பிடுங்க. மீன் குழம்பு சாப்பிடும் போல பேசக்கூடாதுப்பா. சாப்பிடுங்க. அம்மா, மீன் சூப்பரா பொரிச்சிருக்கீங்கம்மா. டேஸ்டா இருக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப ருசியா இருக்குமா. அம்மா சொன்னாங்கல்ல, சாப்பிடுறப்ப பேசக்கூடாதுன்னு. பேசாம சாப்பிடுங்க. சரிப்பா. காட்சி 3 வகுப்பறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் உரையாடல். Good morning, ma'am. Good morning, students. Sit down. Did you all finish your homework? Yes, ma'am. We have finished our homework. Okay, good. Now we are going to give a small introduction about your family. Okay, ma'am. First, Akhil, stand and introduce yourself. My name is Muhammad Akhil. My father is a plumber. My mother is a housewife. My brother is studying 12th standard. Thank you. Superb, Akhil. Next, Janita. My name is Janita. We are 3 members in our family. My father is a bank manager. My mother is a lecturer. Thank you. Good, Janita. Next, Sachin. My name is Sachin. My father is a professor. My mother is a beautician. My brother is studying law. Mahil, are you ready? Yes, ma'am. My name is Mahil. My father is a pastor. My mother is a pastor. And my sister is studying 8th standard. Thank you, ma'am. Very nice, Mahil. Joel, stand and introduce yourself. My name is Doyle. My father is a painter. My mother is a housewife. I have an elder brother. Thank you. Super, Joel. Last but not the least, we have Anand. My name is Anand. I come from a family of fishermen. I have an elder brother. My father is a fisherman. Nice, your father is a fisherman. Yes, ma'am. My father goes to sea every day to catch fish, but it is a very challenging job that sometimes takes 2 or 3 days while fishing. We face many hardships, such as storm and bad weather. I am aware of how many fishermen have lost their lives due to roughness of the sea. Yes, ma'am, you are right. But in our village, we fishermen families celebrate the festival together and dance with joy. Shall I invite you all to come and witness the ceremony? Let's visit and attend the festival. Everyone will surely enjoy the dance. Yes, ma'am, we enjoy the dance. காட்சி 4 கடலோர திருவிழாவினை கொண்டாடும் மீனவர்களின் நடனத்தை கண்டுகளிப்போமா? வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிற்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீர் குறையாது போங்கடா. கரையோரம் உறவாட வாங்கடா. ஊரே நிம்மதியா உறங்கும் அந்த நேரத்தில
புயல் அடிக்கும் அந்த ஜாமத்தில கடல் அலை மேல் படகில் ஏறி நாங்க போவோமுங்க. சாலவள சூடவள மாயவள நண்டுவள ஏகப்பட்ட புதுவள வச்சு தொழில் செய்யறோம். ஆளுவள சங்குவள பருவள கிளக்கிவள அத்தனையும் இறக்கி நாங்க மீனா அள்ளுவோம். I am a fisherman, I am a fisherman, I am a fisherman, I am a fisherman. ஏலந்தண்டி ஏலா எல்லோமந்தண்டி ஏலா ஏலிரங்க ஏலா ஆலிகையா ஏலா ஒயில் தெரிய கொடி பறக்க ஒயில் தெரிய கொடி பறக்க தாந்த தின்னா 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 தாந்த தின்னா. காட்சி 5 ஒரு மீனவன் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லுதல். ஆனந்த், அர்ஜுன், அப்பா போயிட்டு வரவாப்பா கடலுக்கு. என்ன போற நேரம் உங்க அம்மா இங்கதான் போனான்னு தெரியல. சரிப்பா, அம்மா வந்தா சொல்லிரு, அப்பா கடலுக்கு போயிட்டு வரேன். சரிங்கப்பா. அப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. சரிங்கப்பா, அப்பா போயிட்டு வரேன், பார்த்து இருந்துக்கோங்க. டாடாப்பா, பை பை. டாட்டாப்பா. அப்பாடா, கடல் பாதி தூரம் வந்தாச்சு போல. நடு கடல்ல வந்துட்டோமே. இந்த வலைய போட்டாதான் நிறைய மீன் பிடிக்க முடியும். போடுவோம், சாமியை கும்பிட்டு போடுவோம், நமக்கு நிறைய மீன் கிடைக்கணும்னு. பசிக்குது வேற, உட்கார்ந்து சாப்பிடுவோமா? என்ன குழம்பு வச்சிருக்கான்னு தெரியல. மீன் குழம்பாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். திறந்து பார்க்கலாம். ஆமா, மீன் குழம்புதான் வச்சிருக்கா. அதான பார்த்தேன். பரவாயில்லையே, அருமையா இருக்குது. சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்குது. மீன் குழம்பு சாப்பிடுறதுக்கு அம்பட்டு ருசியா இருக்குது. மீன் அடிக்கிறாப்புல இருக்கு. கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணுமே. கூட வந்தவங்க யாரையுமே காணுமே. சரி, எப்படியாவது இருக்கும், யாரையாவது பாத்துடலாம். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா கொஞ்சம் வாங்கலே. வாங்கலே. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. புயல் அடிக்குது. புயல் ஓட்டவே முடியல. புயல் அடிக்குது. யாராவது இருக்கீங்களா? காட்சி 6 ஒரு மீனவனின் மகன் புலம்பல் சத்தம். இதுதான் அந்தோணி வீடு போல. சரி, விசாரிச்சு பாப்போம். வீட்டுல யாருப்பா இருக்கீங்க? நான் இருக்கேன் சார். உங்க அப்பா பேரு அந்தோணியாப்பா? ஆமா சார். உங்க அப்பாவுடைய உடல் கடற்கரையில ஒதுங்கி இருக்குப்பா, கொஞ்சம் வந்து பார்ப்பா. சார், என்ன சார் சொல்றீங்க? அது எங்க அப்பாவா இருக்கா சார்? எங்க அப்பாலாம் 3 நாளுக்குள்ள வந்துடுறேன்னு சொன்னார் சார். அது எங்க அப்பாவா இருக்காது சார். ஐயோ, இந்த நேரம் பார்த்து அம்மா தம்பியெல்லாம் காணோமே. சார், வாங்க சார் போய் பார்ப்போம். கடவுளே, அது எங்க அப்பாவா இருக்கக்கூடாது கடவுளே. அப்பா நீங்க சொன்னீங்கப்பா நான் வந்துடுவேன்ட்டு. அது எங்க அப்பாவா இருக்காது கடவுளே. கடவுளே கடவுளே. சார், ஆமா சார், இது எங்க அப்பா தான். அப்பா, என் அப்பா எங்களெல்லாம் விட்டு போனீங்க, தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. எல்லாருமே எங்களை அனாதன்னு சொல்லுவாங்களேப்பா. ஏன்ப்பா எங்கெல்லாம் விட்டு போனீங்க? அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுப்பா? அம்மா உங்களை நினைச்சு அழுவாங்களேப்பா. அப்பா எங்களெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களேப்பா. ஏன்ப்பா இப்படியே போயிட்டீங்க? அப்பா நான் கதற சத்தம் உங்களுக்கு கேட்கலையாப்பா? எந்திரிங்கப்பா, எந்திரிங்கப்பா, கண்ணு முடிங்கப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா கண் தரங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுப்பா. எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. எந்திரிங்கப்பா. அப்பா நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுப்பா. எந்திரிங்கப்பா. காட்சி 7 மீனவன் தன் குடும்பத்தை சந்தித்து மகிழ்தல். அப்பா 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 அப்பா. என்னப்பா, ஏன்பா அழுதுட்டு இருக்க? உனக்கு என்னாச்சுப்பா? ஏன் அழுகுற?
அம்மா அப்பா எங்கம்மா? அப்பா எங்கம்மா? இப்பதான்ப்பா கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டா வெளியே வந்துட்டாராம்ப்பா. இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன்னு போன் அடிச்சாருப்பா. இப்ப வந்துருவாருப்பா. ஆனா அம்மா அப்பாக்கு ஏன்பா என்னாச்சு? அப்பாக்கு என்னப்பா? ஏதாவது கனவு கண்டியாப்பா? ஆமாம்மா, அப்பாக்கு என்னமோ ஆகுற மாதிரி நான் கனவு கண்டேம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அந்த பத்தியா கதவு தட்டுற சத்தம் கேக்குதுப்பா. அப்பாவே வந்துட்டாரு. அர்ஜுன் ஆனந்த், அர்ஜுன் ஆனந்த். அப்பா அப்பா வந்துட்டீங்களாப்பா? அப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களாங்க? உங்களை தேடிதாங்க இன்ன வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தான். ஏன்பா ஆனந்த், என்னாச்சு? அப்பா வந்துட்டேன்ல. அப்பா உங்களுக்கு என்னமோ ஆகுற மாதிரி நான் கனவு கண்டேன்ப்பா. அப்பா இப்பதான்ப்பா உங்க கஷ்டம்லாம் புரியுது. இனிமேட்டு நான் உங்க பிடிச்ச பிள்ளையா இருப்பேன்ப்பா. நான் நல்லா படிப்பேன்ப்பா. இனிமேட்டு உங்க பிடிச்ச பிள்ளையா இருப்பேன்ப்பா. நீங்க மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க, இப்ப நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கனா, அதெல்லாம் வச்சு நிறைய காசு கிடைக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அப்பா நாளைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். ஆனந்த் அழுகாத, ஒண்ணும் இல்ல, அப்பா வந்துட்டேன்ல. சரிப்பா. உப்புக்காற்றை சுவாசித்துக் கொண்டு, கடலிடம் உயிர் பிச்சை ஏந்திக் கொண்டு, உறவுகள் கரையிலே காத்து நிற்க, கடலுக்குச் சென்ற மீனவன் கணித்த தேதிக்குள் கரை திரும்பும் வரை தொலைபேசியின்றி தொலைதூரம் சென்ற மீனவன் மீன்களை உணவளிக்க, மீன்களுக்கு உணவாகாமல் கரை திரும்பும் மீனவனின் கஷ்டம் அறியுமோ இவ்வுலகம்? இவ்வாறு மீனவர்களின் வாழ்க்கை பயணம் தொடர நாம் அனைவரும் என்றும் உறுதுணையாக இருப்போம். Let's give them a big round of applause to our talented cast for bringing this story to life. We also extend our gratitude to the real fishermen out there who work tirelessly to provide for their families and communities.